Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil tutorial day. இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சிம்பிள் கெட் கிளாம் லுக்கிங் வெட்டிங் கெஸ்ட் லுக். நீங்கள் வெட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வெட்டிங் இருக்குது, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் கிளாமாக வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அண்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் பயங்கர கிளாம் லுக்கிங் லுக்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு உங்களோட லிப் கலர் அண்ட் ஐ ஷேடோ கலர் உங்கள் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பேட் ஸ்கின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு, டோன் பண்ணியாச்சு, மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய குட் வைப்ஸ் சாஃப்ரான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், நரிஷிங் க்ரீம் இதை வச்சு நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அட் த சேம் டைம் எனக்கு குளிரும் ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் இருக்கேன்னு வெளியில் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் போனேன்னா என் ஸ்கின் எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகிடுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நல்லா திக்கான ஒரு மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். இன்றைக்கி என்னுடைய பேஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் க்ளோயாக எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆயிலி ஸ்கின்னை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேட் ப்ரைமரும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அது மேலே ஒரு மேட்டிஃபையிங் சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர், அதுக்கப்புறம் க்ரீம் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹைலைட்டர், இந்த மாதிரி எல்லாமே போட்டப்போ இது எல்லாமே பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு என்னுடைய பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணதும் அந்த ஆரஞ்சை வந்து லைட்டாக கன்சீல் பண்ணிக்கிறேன் என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் வச்சு. எனக்கு ஏன்னு தெரியல, ரொம்ப மூச்சு முட்டுது நான் பேசவே. நான் வந்து நல்லா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் என்னால் ஒழுங்காக ப்ராப்பராக இன்ஸ்டாகிராம்லேயும் அப்டேட் பண்ண முடியல. வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படியுமா வந்துட்டுருக்கு. ஸோ பேக் டு ஃபார்ம் வந்து எப்போ வரப்போகிறேன்னு தெரியல, பட் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவேன். அண்ட் அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டிக் ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் இது பண்ண வேணாம், ஏன்னா கொஞ்சம் நேரத்தையும் உங்கள் ஃபேஸ் வந்து ஆயிலி ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி க்ரீம் ஹைலைட்டர்லாம் போட்ட மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இது தேவை கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் டைமுக்கு என் ஃபேஸ்க்கு இந்த ஹைலைட்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் மேப்லின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப ஹெவியாக போடல, எனக்கு இன்னைக்கு கவரேஜ் ரொம்ப மைல்டாக தான் வேணும். நான் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரியே வச்சுப்போம் என்னோடய பேஸ் அப்படின்ட்டு நான் இப்படி பண்ணேன். ஸோ இதை நல்லா என்னுடைய ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய மேப்லின் ஃபிட் மீ கேஃபே 30 கன்சீலர் எடுத்து ரொம்ப கொஞ்சமாக என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, மூக்கு, சின், நெத்தி இந்த ஏரியாலாம் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அங்கே மட்டும் திக்னஸ் கொடுக்கும், லைட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லைக் எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் கிடையாது, ஒரு ஷேட் வந்துட்டு லைட்டராக இருக்கும் நம்பர் 30 என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. ஸோ அதை போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மேப்லின் ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து என்னுடைய கன்சீல் பண்ண ஏரியாவெல்லாம் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமுக்கு நீங்கள் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பவுடர்னால் என்னென்னா இந்த காம்பேக்ட் பவுடரே கொஞ்சம் லூஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ரொம்ப நேரம் உங்களுடைய ஸ்கின்னை வந்து மேட்டிஃபைடாக வச்சுக்கும், சீக்கிரமாக ஆயிலியாக ஆக்காது. காம்பேக்ட் பவுடர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கின்னோட மெல்ட் ஆகி நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் காம்பேக்ட் பவுடர்ஸ். அந்தளவுக்கு உங்களுக்கு மேட்டிஃபைடாக ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்காது லூஸ் பவுடர்ஸோட. ஸோ இன்றைக்கி நான் காம்பேக்ட் பவுடர் வச்சுட்டு என்னோடய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது யூஷுவல் ரொட்டீன் தான். ஒரு ப்ரோ மேட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய மேக்கப் ரெவல்யூஷன் பெட்ரா பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து என்னுடைய ஐ ஷேடோ ஒர்க் பண்ண போகிறேன். இந்த லைட் சால்மனி ஆரஞ்சு கலர் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷனில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஐலிட்ஸ் எதுவும் ப்ரெப்லாம் பண்ணல, ஆல்ரெடி போட்ட கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் தான் என்னுடைய ஐலிட்ஸில் இருக்குது. ஸோ அடுத்து இந்த ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ரெட்டிஷ் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னுடைய அந்த சாக்கெட் இருக்குல்ல அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆரஞ்சும் அந்த ரெட்டையும் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஐ லுக் நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய சாரீ மேட்ச் பண்ணுறதுக்கு என்னுடைய சாரியில் பிங்க், ப்ளூ, ரெட், கோல்டு இது எல்லாமே இருக்கும். ஸோ சாரியை தான் மெயினாக நான் மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து இதை பிளான் பண்ணேன். பட் ஆக்சுவலாக எனக்கு ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜுவல்லுக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் யூஸ்வலாக பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஒரு லுக், லைக் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு எண்டில் பார்த்தா புரியும். ஸோ இந்த ப்ளூ எடுத்து என்னுடைய லிட் ஃபுல்லாக நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஷேட் எடுத்து, அது பிளாக் கிடையாது, நல்லா டார்க் பர்பிள் எடுத்து என்னுடைய அந்த ப்ளூவும் ட்ரான்சிஷன் ஏரியாவும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நடுவு இருக்குல்ல பார்ட், அந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஒரு மாதிரியான ரஸ்டிக் பிங்க் எடுத்து சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு மாதிரி ஒரு ஹேலோ ஐஸ் மாதிரி இருக்கும்ன்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட் வேணும் அப்படின்ட்டு தான் நான் இப்படி பண்ணேன். என்னுடைய சாரியில் வந்துட்டு ஹியூஸ் ஆஃப் பிங்க் அண்ட் ப்ளூ தான் இருக்கும், ஒரு மாதிரி ஷேட் மாறுற மாதிரியான ஒரு சாரீ. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல்,
ஐலைனருக்கு வந்து நான் என்னுடைய பர்பிள் ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுன்ட்டு. நல்லா க்ரீமியாக இருக்குது, இன்டென்ஸ் பிளாக்காக இருக்குது அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்குது, வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஒரு நல்ல ஒரு விங் லைனர் வந்து இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கி லுக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணலான்னா ஒரு திக் விங் லைனர் அப்புறம் கீழே காஜல் எதுவும் வைக்க வேணாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். பட் எனக்கு என்னமோ தெரியல, என் ஃபேஸ் வந்து காஜல் இல்லாமல் ரொம்ப சிக்காக ஃபீல் ஆகுது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த விங் வந்து நான் லைட்டாக க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா விங்குக்கு கீழேயும் எனக்கு ஐ ஷேடோ லைட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து என்னுடைய கன்சீலர் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ தான் நான் வந்து சரி நம்ம இன்னைக்கு காஜல் எதுவும் திக்காக வைக்க வேணாம் அப்படின்ட்டு என்னுடைய லேஷ் லைனில் அந்த முடி ஸ்டார்ட் ஆகுதில்ல அந்த இடத்த மட்டும் இன்டென்ஸ் பண்ணலான்னு கொஞ்சமாக காஜல் வச்சு நான் லைன் பண்ணிக்கிட்டேன், அதோடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பல்லடியோ நியூட் பீச். அப்பா என் வாய் கொள்ளருது இன்றைக்கி பயங்கரமாக. ஸோ அதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் நான் ப்ரான்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷும் போட்டுக்கிறேன். ப்ளஷ்க்கு என்னுடைய வெட் அண்ட் வைல்ட் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஹைலைட்டருக்கு மேக்கப் ரெவல்யூஷன் ஹைலைட்டர் ரேடியன்ட் லைட்ஸ் நினைக்கிறது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹைலைட்டர், ரொம்ப ஃபைன்லி மில்ட். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜிக்னா பார்ட்டிகல்ஸ் மாதிரியே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைலைட்டர், நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணலாம். மேக்கப் ரெவல்யூஷன் வந்து என்னோடய ஃபேவரட் ஹைலைட்டர் அது. ஸோ அது வேணும்னா நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஹைலைட்டர், ரொம்ப சட்டில் டு கிளாம் வைப்ரன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஹைலைட்டர். அதே என்னுடைய ப்ரோ போன்லேயும் நான் போட்டுக்கிட்டு லிப்ஸ்க்கு தான் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா என்னுடைய சாரியில் நான் சொன்ன மாதிரி பிங்க் இருக்கும், ரெட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய லிப்ஸில் நல்லா நான் வந்து லிப் பாம் போட்டுட்டு அது மேலே இந்த என்வைபேயோட ஆர்கன் ஆயில் லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் இப்படி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் ஷேட் எடுத்து பண்ணுறேன். ஷேட் டீட்டெயில்ஸ்க்குமே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க, அதில் நான் உங்களுக்கு ஷேட் டீட்டெயில்ஸோட லிங்க்ஸும் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் போட்டவொடனே எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, அதனால் என்ன பண்ணேன், எடுத்து வச்சுருந்தேன் இன்னொரு பிங்க்கும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபால்சீஸும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய லோவர் லேஷஸ் வந்து நான் நல்லா ப்ராப்பராக மஸ்காரா வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக காஜல் வைப்பேன். எப்போ வச்சேன்னு தெரியல, வச்சேன்னா வைக்கலையா, ஆமாம் வச்சுட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஒரே ஒரு லைன் காஜல் மட்டும் வச்சேன், அது உங்களுக்கு நான் இங்கே காமிக்கல, பட் நான் கண்டிப்பாக வச்சேன். அப்புறம் பொட்டு வச்சுட்டு லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா டோன் பை அடியா அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து செமி பிரைடல் செட்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்க பேஜ் வந்து செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வெட்டிங்க்கு இந்த மாதிரியான லுக் ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.